போட்டு தான் செய்ய போறேன். யூசுவலா நம்ம பருப்பு குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இதை இப்போ குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம். பருப்பு குக்கர்ல போட்டுடலாம். இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை இறக்கி வச்சிடலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாமே வறுத்துடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.